நான் கீழே விழும்பொழுது ஏசப்பான்னு கத்துனேன். அதுக்கப்புறமா நான் எழுந்துச்சு, அந்த கை என்னுடைய தலையை தாங்கினது. உண்மையாகவே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பினா யாருமே கிடையாது. ஆனால் அந்த கை என் தலையை தாங்கினதை நான் அப்படியே ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எழுந்திரிச்சு வாக் பண்ணி உக்காந்துட்டேன். அந்த பேக்கில் அந்த பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த பேக்கில் இருந்த பெயின் கூட எனக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு. அதில் நான் விழுந்த ஒரு அடையாளம் கூட அதில் இல்லவே இல்லை. உண்மையாகவே என் தேவன் என் லைஃப்பில் எத்தனையோ அதிசயமான மிராக்கிள்ஸ்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு இருந்தால் எனக்கு உண்மையாகவே நாட்கள் பத்தாது, நேரம் பத்தாது. அவர் செய்த அற்புதத்தை எழுத எழுத எழுத, அவர் வச்சிருக்கிற பாசத்தை எழுத 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 அந்த நோட்டு புக்கு கூட எனக்கு பத்தாது. அது ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் நான் தனிமையாக இருக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு நாளும் நீங்கள் தனிமையே கிடையாது. ஏசப்பா எப்போவுமே உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏசப்பாவை நினச்சிக்கிட்டே இருங்க, ஏசப்பா கிட்டே பேசிக்கிட்டே இருங்க. உண்மையாகவே மற்றவங்களுக்கு அது வேறு மாதிரி தெரியலாம். ஆனால் அந்த ஆண்டவர் நம்ம மேலே எப்போவுமே, உங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே என் தேவன் எப்போவுமே ஒரு நோக்கமாகவே இருப்பாங்க. ஏசப்பா எப்போவுமே அவங்கள நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆண்டவரை நினச்சோன்னா நிச்சயம் நம்ம ஆண்டவர் நம்மளை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் எந்த நேரத்தில் நம்ம ஆபத்தில் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த வல்லமை, நம்ம எந்த பலவீனத்தில் இருந்தாலும் அதுலேருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு வல்லமை, பவர் என் ஏசப்பா கிட்டே இருக்குதுங்க. நம்ம யாராவது மேலே அதிக பாசம் வச்சுருந்தோன்னா அவங்க மனசு காயப்படக்கூடாது, அவங்க கண்ணீர் வடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வோம். ஆனால் ஆண்டவர், நம்மளை படைத்த ஆண்டவர், உலகத்தில் வாழ்கிற நம்மளே இப்படி இருக்கும் பொழுது, நம்மளை படைத்த ஆண்டவர் எந்த அளவுக்கு அவருடைய பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. உண்மையாகவே மனுஷங்க நமக்கு செய்கிற காரியங்களை கூட எழுதி வைக்கலாம். ஆனால் என் ஏசப்பா செய்கிற காரியங்கள், அவர் சொல்லுகிற காரியங்கள், அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிற காரியங்கள்லாம் நம்ம எழுத 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 அவருடைய அன்புக்கு அளவே இல்லைங்க. நிச்சயமாக நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது என் ஏசப்பா கிட்டே பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒருத்தர் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.